வீரதீர சூரன் பாகம் 2 ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் விக்ரம் அவர் தான் நடிச்சிருந்தார். நேற்று காலையில் ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆனால் படம் வந்து காலையில் ரிலீஸ் ஆகலை. மதியம் ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்த்தோம், அதுவுமே நடக்கலை. அப்படி இப்படின்னு போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே பிரச்சனையை முடிச்சுட்டு சாயந்தரம்னா படத்தை ரிலீஸும் பண்ணாங்க. படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா கடைசி காலமாக வந்து விக்ரம் அவர் நடித்த எந்த படமும் அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கல. நிறையா படம் வந்து தோல்வி இல்லை அப்படின்னா அவரோட கதை சூஸ் பண்ண விதம் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் நிறையா குற்றச்சாட்டு வச்சாங்க. ஏன்னா அவர் தில் தூள் இந்த மாதிரி படம்லாம் வந்து கொடுத்து பெரிய கேரியரோட பீக்லேயே ஒரு கட்டத்தில் இருந்தவர். கமர்ஷியல் சக்ஸஸில் வேறு லெவல் படம் காட்டுறவர், ஆக்டிங்கும் அந்தளவு கொடுக்குறவர் தான் விக்ரம் அவர். ஆனால் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் படம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்கை விட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் நிறையா வந்து பண்ணார். அதை அவர் கை கொடுக்கல அந்தளவுக்கு அவர் நினச்சபடி. இருந்தாலும் ரொம்பவே வந்து ட்ரை பண்ணார். ஆனால் மக்கள் கேட்டது எல்லாமே வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அவர்கிட்ட வேணும்னு வந்து சொல்லிட்டு கடைசியாக அதை இந்த படத்தில் அவர் கொடுத்துட்டாருன்னா வந்து சொல்ல முடியும். படத்தை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணாமல் வித்தவுட் ஸ்பாய்லராக தான் இந்த கதையை வந்து சொல்ல போகிறேன். அப்போ தானே படத்தை தேட்டரில் போய் பார்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷான கதையை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் டேரக்டர் ஒரு சில விஷயத்த இதுக்கு முன்னாடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா வெயிட், அதை சொல்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரைட்டிங்ஸ் வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக பார்ட் 2ன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா இருந்திருக்கணும். அவங்க ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி திணிச்சிருக்காங்க. அது தேவையில்லை, அதை கட் பண்ணியிருந்தா படம் பக்கா. ஏன்னா டேரக்டர் இன்டர்வியூவில் சொல்லலை, இது ஒன் டேயில் நடக்கிற ஸ்டோரி, கிட்டத்தட்ட கைதி அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுற அளவுக்கு வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து கைதியை கொண்டாந்து கம்பேர் பண்ணிடுவோம். அது வேறு கதை, இது வேறு கதை. ஸோ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த கதைக்கு அந்த ஒன் டேயில் நடக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க, அதில் எந்த குறையும் வந்து இல்லை. ஆனால் இவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் ஆட் பண்ணாங்களே, அது ஒரு மைனஸாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா படத்தோட ஆரம்பம் வந்து ஸ்பீடாக வந்து போகிற மாதிரி இருக்காது, ஸ்லோ டவுனாக தான் வந்து இருக்கும். ஆனால் அவங்கள இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டுக்கு வந்து உட்கார வைப்பாங்க எட்ஜில். அது மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வச்சு போச்சு. இன்டர்வல் வரையில் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சீட் எட்ஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கையில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சு எல்லோரும் சிரிக்கிற மாதிரி அந்த இன்டர்வல் வந்து போட்டு விட்டாங்க. ஓகே, இன்டர்வல் வந்துடுச்சு, இதே மாதிரி தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சைண்ட் ஆஃப் அப்படியே தூக்கி வாரி போடுற அளவுக்கு எல்லாமே வந்து மாறுது. கதையை லிட்டரலி வந்து ஃபுல் கமர்ஷியல் பொட்டன்ஷியலாக ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜோட தரமான சம்பவமாக சைண்ட் ஆஃபில் பண்ணி விட்டாங்க. கிளைமேக்ஸுன்னு வரையில் முக்கியமாக அவரோட பழைய மூவிஸில் இருக்க ஒரு ஃபேமஸான சாங்கை கொண்டாந்து திணிச்சு வேறு மாதிரி உங்களுக்கு ட்ரீட் வந்து கொடுத்துட்டாங்க. விக்ரம் சாரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசில் அடித்து கொண்டாடிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிளைமேக்ஸில் வந்து இருக்குது. இருந்தாலும் இதுக்கு பாகம் 2ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன்னா இவங்க பாகம் 1ல் இருக்க ஒரு சில ஃபுட்டேஜை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதே நான் இங்கே மெயினாக சொல்கிறேன்னா, எல்லா மூவிஸ்லேயும் ஒரு விஷயம் எல்லாருமே சொல்கிறது, ஃப்ளாஷ்பேக் வந்து படத்தை ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. ஆனால் இது பார்ட் 2ன்னு வரனால அந்த போர்ஷன்ஸை ஈஸியாக அவங்க கட் பண்ணியிருந்துருக்கலாம். பார்ட் 1க்காக ஒரு ஃபுட்டேஜாக ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். படம் ஃபுல்லாக க்ரிப்பாக போயிருந்திருக்கும், ஒன் டேயில் கரெக்டாக நடக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி பார்ட் 2ஆகவே வந்து இருந்திருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து ஒரு நெகட்டிவாகவே வந்து நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து படத்தில் இருக்க பாசிட்டிவ் சொல்லப்போனால் ஏகப்பட்டது வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு விக்ரம் சாரோட அவருடைய கதாபாத்திரம் நேர்த்தியாக வந்து இருக்குது, எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல். அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எதிர்த்தரப்பில் சூர்யாவை நடிச்சிருக்காரு. ஸோ வில்லனாக வேறு நடிக்கிறாரு. வழக்கம் போல் கத்தி தொண்டையை கிழிச்சிட்டு அவரோட மொத்த ஆக்டிங் பொட்டன்ஷியலும் காமிச்சிருப்பார் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா இல்லை, அதான் ட்விஸ்ட்டு. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் ரொம்ப ரகடாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மிடிலே வந்து தாங்கிட்டு போகிறாரு. அது படம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆக்டிங் வெளியே வந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து உங்களை கொண்டு போயிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா விக்ரம் சார் அவர் வந்து ஹீரோவாக இருக்கிறாரு, அவர் வந்து கெட்ட கேரக்டராக இருந்திருக்குமோ, அப்படி வக்கீல் சூர்யா அவர் தான் நல்லவராக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் விளாண்டுருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். செகண்ட் ஹாஃப்னு வரையில் ஃபுல் கமர்ஷியல் பொட்டன்ஷியலோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிளே தான். நார்மல் ஸ்டோரி தான், நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்த்து காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியெல்லாம் இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை, நார்மலான ஒரு ஸ்டோரியில் ஸ்க்ரீன் பிளேயில் செம்ம மேஜிக் வந்து பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. திரும்பவும் நான் அந்த பாயிண்ட் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம் வீரதீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகியிருந்துருக்கலாம். இதுக்கப்புறம் வர போகிற பார்ட் 2க்கு அவங்க வீரதீர சூரன் பாகம் 1ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது மேபி இந்நேரம் பெட்டராக இருந்திருக்கணும்.
ஸோ இருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த படத்தோட பார்ட் 2 வரையெல்லாம் ஒரு சில விஷயம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த படத்துலேயே மோஸ்ட்லி எல்லா ஸ்டோரியும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியா இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களா? ஸோ அந்த தாட்டையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜி பிரகாஷ் அவரை கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். பாட்டு ஒன்றும் ரொம்ப ஐப்பேற்றுற மாதிரியெல்லாம் வந்து இல்லை, நார்மலாக வந்து இருக்குது. ஆனால் பிஜிஎம் ஸ்கோர் அப்படியே ஆப்போசிட், தெறிக்க விட்டுட்டான்னு வந்து சொல்ல முடியும். அதுக்குன்னு ஃபுல்லாக போட்டு அடித்து சவுண்டு கிளி எடுத்துட்டாரா வந்து கேட்டிங்கன்னா இல்லை. அது இருக்குது, தேவையான இடத்துல சவுண்டை கிழிச்சிட்டாரு. மற்ற இடத்துலலாம் நார்மலாக போகுது, ரொம்பவும் போர் அடிக்காமல். லைக் அந்த மியூசிக்ஸே வந்து எலவேட் பண்ணுது ஒரு சில கேரக்டர்ஸை. ஸோ அவர் தான் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன்னு வந்து என்ன கேட்டால் வந்து சொல்வேன். அவரால் முடிகிற அளவுக்கு சில சம்பவம் வந்து பண்ணிவிட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் இனிமேல் ஃபுல்லாக மியூசிக் டைரக்டராக கன்டினியூ பண்ணார் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தமிழ் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து இருப்பார். ஸோ இதுலேயும் அவர் நிரூபிச்சிட்டார். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை வந்து சொல்கிறேன். துஸ்ரா விஜயன் அவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஹீரோயினாக வர்றோம், கதைக்கு தேவையே வந்து இல்லை, சும்மா ஒரு 2 ஆக்டிங்கை போட்டுட்டு முடிச்சிட்டோம் போகிறோன்னு வந்து இல்லாமல் அவங்களோட ஆக்டிங்கை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க லைக் கம்பேர் பண்ண வேணாம், அவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே முக்கியமானது இந்த படத்துக்கு. அதுவும் இவங்களோட நடிப்பு இன்னுமே வந்து படத்தை தூக்கி நிப்பாட்டிடுது. அடுத்து இயக்குனர்கிட்ட வரும் எஸ்யு அருண்குமார். இவர் தான் சித்தா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அவரோட கதை மாதிரி இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை. சித்தா மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துட்டு அடுத்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த படத்தில் இருக்க தாக்கம் லைட்டாக இந்த படத்தில் இருந்திருக்கணும். ஆனால் அதை ரொம்பவே வந்து டச் பண்ணாமல் டேரக்டர் வந்து நேர்த்தியாக கொண்டு போயிருக்காரு. அது ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா ஒரு சில இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்க, கதை வந்து ஒரு மாதிரி ஒட்டிருச்சு அப்படின்னா அந்த ட்ராக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கமர்ஷியல்லாம் ஃபுல்லாக கமர்ஷியலாக இருக்கும், ஆக்ஷன்னா ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காமல் இவரோட ட்ரை ரொம்பவே நல்லா இருக்குது. அது படத்துலையும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இவர் இன்டர்வியூவில் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தார். நான் விக்ரம் அவரோட படத்தை தேட்டரு போய் பார்த்துட்டு விசில் அடித்து பயங்கரமாக வந்து கொண்டாடினேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அப்படிலாம் சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அதனால தான் கிளைமேக்ஸில் பாட்டை போட்டு விட்டார் போல். அண்ட் முக்கியமாக அந்த இன்டர்வியூவில் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தார். ஒரு லாங் சீன்ஸ் வந்து இருக்குது, அதேமாதிரி படத்தில் நிறைய லாங் சீன்ஸ் வந்து எடுத்தோம். ஆனால் கண்டினியூஸாக 15 to 18 minutes வந்து ஒரு லாங் ஷாட் வந்து எடுத்தோம். அது வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டு வந்து எடுத்திருக்கோம், நிறைய ரிகல்சல் பார்த்துருந்தோம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அதுக்கான எஃபர்ட்டை நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துல ஆக்ஷன் சீன்ஸும் வரும், எமோஷன் சீன்ஸும் வரும், லைக் எல்லாமே கலந்தடிச்ச சிங்கிள் ஷாட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது தரமான சம்பவம்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா சிங்கிள் ஷாட்ஸ் பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கும். எனக்கு ரொம்பவே வந்து நெகட்டிவாக தோணுன விஷயம் ஒன்று தான், படத்தில் காமிச்ச வில்லனை வந்து கொஞ்சம் டம்மியாக 2 பேரையும் வந்து காமிச்சிட்டாங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து கொடூரமாக வந்து காமிக்கிற மாதிரி வந்து இருக்கும், லைக் கொடூரமான அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே வந்து கெட்டவர் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவரோட கேரக்டர் சப்பையாக முடிச்சுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து எதுக்குன்னாலும் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரியே வந்து இருக்குது. இந்த 2 விஷயமே படத்தோட ஸ்டார்டிங்கில் கேரக்டர் பயங்கரமாக பில்ட் பண்ணாலும் போக போக ரொம்பவே மட்டியாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து டவுன் கிரேடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம். ஸோ எனக்கு அதனால் இது மட்டும்தான் நெட்டிவாக தெரிஞ்சு. மற்றபடி படம் தரமாக வந்து இருக்குது. கண்டிப்பாக போய் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள்.